வணக்கம் சென்டர் மேப் நேர்களே, நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி மார்ச் 26 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓகேங்களா? எல்லாமே எக்ஸாம் ஓரியன்டாக தான் இருக்கும். இன்றைக்கி தமிழ்நாடு நியூஸில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷ்னலில் நமக்கு தமிழ்நாடுல ஒரு மினிஸ்ட்ரிக்கு நேஷ்னல் அவார்டு கொடுத்துருக்காங்க, தேசிய விருது. என்ன விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது நீர் மேலாண்மை அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நேஷ்னல் தேசிய விருது வழங்கியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு வந்த நேஷ்னல் அவார்டு எதுக்குன்னா வாட்டர் ரிசோர்ஸ். இதோட மினிஸ்டர் யாரு அப்படின்னா துரைமுருகன் அவர்கள் வாட்டர் மினிஸ்டரா இருக்கிறாரு. நீர் மேலாண்மைக்கான தேசிய விருது வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் பார்த்துருக்குறோம். மக்களை தேடி மருத்துவம்னு சொல்லிட்டு எப்படி இல்லம் தேடி கல்விங்கிற மாதிரி மக்களை தேடி மருத்துவம், அதுக்கு யுனைடெட் நேஷன் அவார்டு வழங்கியிருக்கு. இந்த ஸ்கீமுக்காக யூஎன் டாஸ்க் ஃபோர்ஸு இதுக்கு அவார்டு வழங்கியிருக்கு. அதுக்கப்புறம் ரர்பன் மிஷன் சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்கீம்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? என்னன்னா சிட்டியில் இருக்கிற எல்லாமே வந்து ரூரல் வில்லேஜை அர்பனாக மாற்றணும். அதாவது என்ன மார்க்கெட்டு, அப்புறம் வந்து பேங்க்ஸு, அதுக்கப்புறம் ஏடிஎம்மு, ஸ்கூல்ஸு, அப்புறம் ஹெல்த் சென்டர்ஸு, எல்லாமே சிட்டியில் கிடைக்கிற எல்லாமே வந்து ஒரு கிளஸ்டர், அதாவது கிளஸ்டர் ஆஃப் வில்லேஜஸ், எல்லா வில்லேஜ் சேர்ந்து கிளஸ்டர் ஆஃப் வில்லேஜில் எல்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஸ்கீம் தான் ரர்பன் மிஷன். இந்த ரர்பன் மிஷனை என்னது தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ரேங்க்கை அந்த அந்த ரர்பன் மிஷன்ல இருக்கிற எல்லா ஸ்டேட்லையுமே தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கு. ஏன்னா நம்ம தான் வந்து ரூரலை அர்பனா நம்ம மாத்துறதுக்கு இப்போ எல்லா ஊர்லேயுமே வந்து மளிகை கடை போய் பெட்டி கடை போய் இப்போ சூப்பர் மார்க்கெட் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லா ஊர்லேயுமே ஏடிஎம் இருக்கு. எல்லா ஊர்லேயுமே வந்து பேசிக், அதாவது மெடிக்கலு, பேசிக் கிளினிக்ஸு எனக்கு தெரிஞ்சு எல்லா வில்லேஜ்லையுமே இது இருக்கு. ஸோ அதனால வந்து தமிழ்நாடு வந்து அதில் ஃபர்ஸ்ட் ரேங்க் பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஆப்போசிஷன் மினிஸ்டர், அதாவது டிஎம்கேக்கு, அதாவது பிஜேபி அல்லாத, பிஜேபி ஆட்சி பெறாத அனைத்து மாநிலங்களில் உள்ள முதலமைச்சர்களும் எதிர்கட்சி மினிஸ்டர்ஸும் அதாவது எதிர்கட்சியில் இருப்பாங்க இல்லைங்களா, அந்தந்த ஏரியாவில் பிஜேபிக்கு எதிர்கட்சியாக இருப்பாங்களே, அவங்களெல்லாம் வர வச்சு இங்கே தொகுதி மறுசீரமைப்பு பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வந்து அழைப்பு எடுத்திருந்தாங்க. எல்லாரும் வந்து எங்க வந்து தங்கியிருந்தாங்கன்னா சென்னை கிராண்ட் சோலால தங்கி அவங்க அந்த டீலிமிட்டேஷன் அதை பத்தி விவாதம் பண்ணாங்க. அதான் இது என்னன்னா தொகுதி மறுசீரமைப்பு. இந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி இருக்கு இல்லைங்களா, எங்க நடந்துச்சுன்னா சென்னையில. இதுக்கு வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இது என்னன்னா எல்லாருக்குமே தொகுதி பங்கீர்வு. எப்படின்னா தொகுதி பங்கீர்வு அப்படின்னா ஈக்குவலான, இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு தொகுதி இருக்கும். இப்போ நமக்கு எத்தனை தொகுதி, எம்பி தொகுதினா 39 + 1ங்கிறது பாண்டிச்சேரி. அதுவே பாத்தீங்கன்னா 400க்கு மேல எங்க போவோம், யூபியில. அதே எம்எல்ஏ சீட்ல பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ 237 தொகுதி. அதே மாதிரி இத மாதிரி ஒவ்வொரு 234 தொகுதியும் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி இது அந்த தொகுதி மறுசீரமைப்பை ஈக்குவலா பண்ணணும், ஃபேரா கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த டிஸ்கஷனு. இது எல்லாமே யாரோட தலைமையில் நடந்துச்சுன்னா தமிழ்நாடு சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்களால் நடந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2 நியூ முனிசிபல் கார்பரேஷனை நமக்கு சேர்த்திருக்கிறாங்க. இங்க இப்போ நேற்று சேர்த்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில். இது வரைக்கும் எத்தனை கார்பரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, போன வருஷம் வந்து மார்ச் மாசம், அதாவது 25 மார்ச் வரைக்கும் எத்தனை கார்பரேஷன் இருந்திருக்குன்னா 25. இன்னைக்கு 26ஆம் தேதி 2 கார்பரேஷனை சேர்ந்துட்டாங்க. மொத்தம் நமக்கு 27 முனிசிபல் கார்பரேஷன். இதை யார் வந்து இதுல தான் முனிசிபல் கார்பரேஷனை தேர்ந்தெடுக்கப்பட்டு மேயர் இருப்பாங்க. மற்ற இதுலலாம் வந்து சேர்மன்ஸ் தான் இருப்பாங்க. இதுல வந்து மேயர் வந்து இதுல வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இதுல வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸரா யார் இருப்பாங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. ஓகேங்களா? முனிசிபல் கமிஷனரா அதான் சொல்லியிருக்கு. மொத்தம் எத்தனை டோட்டல் வந்து தமிழ்நாட்டில் 27 கார்பரேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? லாஸ்டா சேர்த்தது எது அப்படின்னா பெரம்பலூர், திருச்சிக்கு பக்கத்துல இருக்கு இல்லைங்களா பெரம்பலூர், அவங்க அந்த இது. அதுக்கப்புறம் ராமநாதபுரம் 26. பெரம்பலூர்ல யார் இதுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா ராசா அவர்கள் தான் எம்பியா இருந்தாங்க. இப்போ வந்து யார் எம்பியா இதாயிருக்காங்கன்னா எஸ்ஆர்எம் ஓனர் பச்சைமுத்து அவர்கள். அதே மாதிரி தொகுதி அந்த இதுல வந்து அவங்களுக்கு அந்த SC/ST கோட்டால அவங்க நீல்கிரிஸ்ல போட்டிட்டு ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க அப்படின்னா, இது SC/ST கோட்டா வந்து பெரம்பலூர் தொகுதி வந்து இருந்தது. நியர்பை அரியலூர் இருக்கு பக்கத்துல. அதுக்கப்புறம் அந்தாண்ட சைடு பார்த்தீங்கன்னா திருச்சி, அதுக்கப்புறம் அது சென்னை போற வழியில இருக்கு. ஓகேங்களா? ராமநாதபுரம் 26 இது முனிசிபல் கார்பரேஷன், பெரம்பலூர் 27வது முனிசிபல் கார்பரேஷன். மொத்தம் 27 கார்பரேஷன்ஸ் இருக்கு.
ஆஸ் ஆஃப் 2025 தமிழ்நாடு ஹேஸ் 27 கார்பரேஷன், முனிசிபல் கார்பரேஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 138 முனிசிபாலிட்டி. ஓகேங்களா? குரூப் 2ல கூட சொல்லுவாங்க முனிசிபல் கமிஷனர் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் நம்ம இதுல எத்தனை இருக்கு? 138 முனிசிபாலிட்டி இருக்கு. எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 490 டவுன் பஞ்சாயத்து. டவுன் பஞ்சாயத்துனா எதை சொல்லுவாங்க? அந்த டவுன் பஞ்சாயத்து 490 டவுன் பஞ்சாயத்து, 12,527 வில்லேஜ் பஞ்சாயத்து. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருப்பாங்க. இதுல விஓஓ, இதுல பிடிஓ, டவுன் பஞ்சாயத்துக்கு, இதுல முனிசிபாலிட்டிக்கு அங்க முனிசிபல் கமிஷன்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேயர். ஓகேங்களா? ஒன்னு புரிஞ்சுக்குங்க. இதுக்கு வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, முனிசிபல் கமிஷனர், சாரி அதாவது கமிஷனர். ஓகேங்களா? இவங்க யாரு? மேயர் இருப்பாங்க. இவங்க வந்து கமிஷனர், ஐஏஎஸ் ஆஃபீஸர் கமிஷனரா இருப்பாங்க. சென்னை போன்ற இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இதுல முனிசிபாலிட்டி இருக்கு பாருங்க, முனிசிபல் கமிஷனர். இவங்க தான் குரூப் 2 கேடர். முனிசிபல் கமிஷனர் கவர்மெண்ட் மிஷினரியில வேலை பார்க்குறவங்க. இதுக்கப்புறம் இதுல சேர்மன், அதாவது பொலிட்டிக்கலா சேர்மன்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் டவுன் பஞ்சாயத்துக்கு யார் இருப்பாங்க? ஹெட் அப்படின்னா பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், பிடிஓஸ். இந்த வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு யார் கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருப்பாங்கன்னா விஓஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுல ஒரு ஆவரேஜ் ரெயின்ஃபால் என்ன? தமிழ்நாடு ஆவரேஜ் ரெயின்ஃபால் போன வருஷத்துக்கு 2023-24க்கு 95,956.6 மில்லிமீட்டர் சராசரி ஆண்டு மழை அளவு. இதுதான். இது நமக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாடோட பெர் கேபிட்டா பவர் அவைலபிலிட்டி. நமக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2010-11 நம்ம கரண்டே வந்து எத்தனை, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் கரண்ட் விட்டாங்க. கரண்ட்டே ரொம்ப நேரம் இருக்காது. இண்டஸ்ட்ரியெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எதை சொல்லி வந்து டிஎம்கே கவர்மெண்ட் அந்த காலங்களில் கரண்ட் ஒழுங்கா கொடுக்காதனாலே வந்து தோத்து போனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கரண்ட் ஒழுங்கா தருவோம்னு சொல்லி யாரு? ஜெயலலிதா அம்மா திருப்பி 2012 வருவாங்கன்னு நினைக்கிறேன். 11 வருவாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் நல்லா கொடுத்து அவங்க ஆட்சி பண்ணாங்க நல்லா. அதே தான். அதுலேருந்து இந்த தமிழ்நாடு பெர் கேபிட்டா பவர் அவைலபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா வெயில்லாம் அதிகமாயிடுச்சு, ஏசிலாம் யூஸ் பண்ணுவோம், பவர் இல்லாமல் தூங்க முடியாது, கொசுவும் அதிகமாயிடுச்சு. என்ன தெரில, எங்க ஊர்லலாம் பயங்கர கொசுவா இருக்கு, எங்க மாவட்டங்கள்லாம். உங்க இதுலலாம் கொசு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. தனிநபர் மின்சாரம் கிடைப்பது ரேங்க் வந்து 7வது பிளேஸ்ல இருக்கு. ஓகேங்களா? தமிழ்நாடு. அதுக்கப்புறம் ரெனியூபிள் எனர்ஜி. ரெனியூபிள் எனர்ஜினா புதுப்பிக்க ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் அப்படின்னா திரும்பி நம்ம எது ஜென்ரலா தண்ணினால நமக்கு தண்ணியும் கிடைக்குது. அதை வந்து ரியாக்டர் மூலயமா ஓட விட்டு நம்ம ஹைட்ரோ பவர் எடுத்துக்கிறோம். அப்புறம் சூரிய ஒளியிலேருந்து மின்சார சக்தி எடுத்துக்கிறோம். இதெல்லாம் வந்து ரெனியூபிள் எனர்ஜி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற பொருள் இருக்கு இல்லைங்களா, அந்த பொருளை வந்து பயோகேஸ் மூலயமா உருவாக்கி அதுலேருந்து நம்ம எரிவாயு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பேகேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சுகர் கேன் இதுலலாம் வந்து ஃபேக்டரியிலலாம் அந்த சக்கை இருக்கும் இல்லைங்களா, அந்த சக்கையை யூஸ் பண்ணி பேகேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நொதித்தல் மூலயமா ஒரு கேஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹைட்ரோ பவர், அப்புறம் டைடல் பவர், இதெல்லாம் வந்து ரெனியூபிள் எனர்ஜி. அந்த ரெனியூபிள் எனர்ஜியில புதுப்பிக்கற்றல் நம்ம தமிழ்நாடு 3வது பிளேஸ்ல இருக்கு. என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டு, சோலாரு, பேகேஸு, பயோமாஸு, ஹைட்ரோ பவரு, அது இல்லாமல் டைடல் பவர் ஆல்சோ. ஓகேங்களா? ஏன்னா அலை என்னைக்கு நின்றுருக்கு இல்லைங்களா, நிற்கவே இல்லை. டைடல் எனர்ஜி இருக்கு இல்லைங்களா, டைடல் பவர், டைடல் எனர்ஜி, அது மூலயமாவும் எடுக்கலாம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அதை வச்சு எடுக்கிறது இல்லை. இது நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. ஓகேங்களா? தமிழ்நாடு ஒர்க் ஃபோர்ஸ், அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்டு, யார சுயதொழில். இப்போதான் ஃப்ரான்ச்சைஸ் நிறைய எடுத்து 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கட்டி அவங்கவுங்க டீ கடை ஆரம்பிச்சுறாங்க, ஹோட்டல் ஆரம்பிச்சுறாங்க, வீட்டு வாசல்ல. அதாவது ஹைவேஸ் இருந்தா போதும், வாசல்ல ஏதோ ஒரு கடையை போட்டுறாங்க. ஜூஸ் கடையா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து கரும்பு ஜூஸ் கடையா இருக்கட்டும், ஏதோ ஒன்று. இதெல்லாம் செல்ஃப் எம்ப்ளாய்டில் வந்துருது. ஸோ அப்படிங்கிறப்போ சுயதொழில் செய்பவர்களை இந்தியா லெவல்ல 58.4% அதுல கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் அதுல மட்டுமே 34.2% நம்ம அதுல பங்களிப்பு செய்யறோம். பாத்துக்குங்க, இந்த அளவுக்கு நம்ம சுயதொழில செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சேலரிட் எம்ப்ளாய்டு. இப்போ மாத சம்பளம் வாங்கி ஐடி தொழிலாளி இவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய் சேர்க்காதீங்க, பிரைவேட்ல மாத இதுக்கு வேலை செய்வாங்க இல்லைங்களா, அவங்க 34.4% தமிழ்நாட்டில் வேலை செய்யறாங்க. இந்தியாவில் 21.7% தான் வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் வில்லேஜ் லெவல்ல அக்ரிகல்ச்சருக்கு
41 இப்ப 100% எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 41.1% அக்ரிகல்ச்சர்ல ஈடுபடுறாங்க மக்கள்ஸ். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷனு 21.5% ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர்ல எங்க இது வந்து சிட்டில அர்பன் சிட்டில மட்டும் மேனுஃபேக்சர் தொழில 21.7% மக்கள் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா இதுல வந்து கொத்தனார் சொல்லுவாங்களா, கொத்தனாரு சித்தாளு ஏரியால சின்ன சின்ன வீடு கட்டுறது அப்படிங்கிறப்ப அந்த இதுல வந்து 21.5% இதெல்லாம் வில்லேஜ் லெவல்ல இதுல ரோல் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ் வருவோம். இன்டர்நேஷனல் நியூஸ்னா ஜாயிண்ட் நேவல் எக்ஸசைஸ் நடந்திருக்கு. யாருக்குன்னா ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு 10 கண்ட்ரீஸுக்கும் இந்தியாவுக்கும் சேர்ந்து இது ஒரு மாரிடைம் நேவல் எக்ஸசைஸ். அதுக்கு பேர் என்னன்னா அல்கேமி. இதுக்கு என்ன அப்படின்னா ஆப்பிரிக்கா இந்தியா கீ மாரிடைம் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இதோட விரிவாக்கம். இது என்ன அப்படின்னா அல்கேமிக்கு யூனிவர்சிட்டி இன் சான்ஸ்கிரிட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் இன் த டைரக்ஷன் ஆஃப் என்ஹான்ஸ் இன்டர் ஆப்பரேபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதோட மெயின் இதே யூனிட்டி இன் சான்ஸ்கிரிட்டுக்காக பண்ணியிருக்காங்க. இது ஒரு நேவல் எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் தாய்லாந்துல ஒரு எக்ஸசைஸ் நடக்குது, நேவல் மிலிட்ரி எக்ஸசைஸ், ரெண்டும் சேர்ந்து அதுக்கு மெய்த்திரின்னு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நேவல் எக்ஸசைஸ் மட்டும் நடக்குது தாய்லாந்துக்கும் இந்தியாவுக்கும், தாய்லாந்து வெர்சஸ் இந்தியா. இதுக்கு ஆயுக்தயா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ் ஒன்று பார்ப்போம். இது நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. மவுண்ட்ஜாரோ அப்படிங்கிற இது ஒரு மெடிசின். ஓகேங்களா? இது என்னன்னா த பிக் ஸ்டெப் இன் வெயிட் லாஸ்க்காக பண்றாங்க. இது டயபிட்டிஸ்க்கு ஊசி எல்லாம் போடுவாங்க, கேப்சூல் எல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மெடிசின் தான். இது வெயிட் லாஸுக்கும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னா மவுண்ட்ஜாரோங்கிற இந்த மருந்து. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா இது வெயிட் லாஸ் மெடிசின் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் மவுண்ட்ஜாரோ. இது எந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிர்சே அப்டைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயாபெட்டிக்ஸ், அதாவது நீரிழிவு நோய் இருக்கு இல்லைங்களா, அதாவது சுகரு, அந்த இதுக்கு யூஸ் பண்ற கெமிக்கலை யூஸ் பண்ணி பண்றாங்க. இந்த டயர்ஸ் அப்டைடு. எலி லில்லி ஹேஸ் லான்ச்டு மவுண்ட்ஜாரோங்கிற ஒரு மருந்தை வெளியிடுறாங்க. இன் இந்தியா ட்ரக் ஹெய்ல்டு ஃபார் யூஸ் எபிள் டு மேனேஜ் டயாபெட்டிஸ் அண்ட் ட்ரிகர் ட்ராமாட்டிக் வெயிட் லாஸ். டிராமாட்டிக் வெயிட் லாஸும் டயாபெட்டிஸும் சேர்ந்து ஒரே மாத்திரையில ஒரே கேப்சூல்ல சரி பண்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஏன்னா நம்மளுக்கு வெயிட் லாஸும் அதிகமா இருக்கு இந்தியால, ஒபிசிட்டி அதிகமா இருக்கிறாங்க, சுகர் வந்தவங்களும் அதிகமா இருக்கிறாங்க. எதனால இதெல்லாம் உழைப்பு கம்மியானுச்சு. எப்போ வந்து நம்ம அதிகமா பைக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ, எப்போ வந்து நெட்டு இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ நம்மள்ட்ட உடல் உழைப்பு கம்மியா போயிடுச்சு. அதனால இந்த நோய்கள்லாம் வர ஆரம்பிச்சுட்டு அதை சரி பண்றதுக்கு தான் இது. அதுக்கப்புறம் அவார்டு ஒன்று பார்த்துருவோம். இன்னைக்கு என்ன அவார்டுனா சங்கீத கலாநிதி அவார்டு. இது கர்நாடிக் மியூசிக்காக கொடுக்கறது. கர்நாடிக் மியூசிக்லாம் இந்த மார்கழி மாசத்துல சென்னையில மயிலாப்பூர்லாம் எல்லாரும் பாடிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அந்த தியாகராஜர் கோயில்ல இந்த இதுலலாம் கூட பாடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கர்நாடிக் மியூசிக் இருக்கு இல்லைங்களா, அதுதான். அதுல சங்கீத கலாநிதி அவார்டு இந்த வருஷம் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஆர்.கே. ஸ்ரீராம் குமார் அப்படிங்கிறவங்களுக்கு இவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இவரு கர்நாடகாவை சேர்ந்தவர். இவரு வந்து ஒரு வயலினிஸ்ட். ஓகேங்களா? வயலினிஸ்ட். 2024 யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா டி.எம். கிருஷ்ணா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். இது யாரு அப்படின்னா இவர் தான் ஆஸ்கார் பயாஸ்ட்ரி. ஓகேங்களா? இவர் தான் ஆஸ்கார் பயாஸ்ட்ரி. இவர் வந்து ஒரு கார் பந்தய வீரரு. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா சைனீஸ் கிராண்ட் பிரிக்ஸ் இப்ப நடந்திருக்கு கார் பந்தயம், அதுல வின் பண்ணிருக்காரு. இவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். இது வரைக்கும் என்னென்ன ஜெயிச்சிருக்காரு. இவர் வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். நமக்கு ஹாமில்டன்லாம் தெரியும் இல்லைங்களா, கார் பந்தய வீரர். நம்ம ஏகே அஜித் குமார் அவர்கள் கூட கார் பந்தயங்கள்லாம் இப்ப நிறைய கலந்துருக்கிறாரு. அதே மாதிரி இவரோட வயசு வந்து இவரு 23 தான் ஆகுது. 23 ஏஜ் தான். இவர் என்னென்ன டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படின்னா 2021 ஃபியா ஃபார்முலா 2ல வின் பண்ணியிருக்கிறாரு. 2020 ஃபியா ஃபார்முலா 3 வின் பண்ணியிருக்கிறாரு. 2019 ஃபார்முலா ரெனால்ட் யூரோ கப். இந்த கப்ஸ் எல்லாம், இந்த டைட்டில்ஸ் எல்லாம் அவரு அந்த கார் பந்தயத்துல வின் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? ஆஸ்கார் பயாஸ்ட்ரி ஆஸ்திரேலியா சேர்ந்தவர், 23 வயசு தான். அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் பார்த்துருவோம். இன்னைக்கு என்ன ஸ்கீம் அப்படின்னா நம்மளுக்கு ரினியூவபிள் எனர்ஜி இந்தியால எத்தனை இது கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட டார்கெட் 200 மெகாவாட்டு. நம்ம எவ்வளவு அச்சீவ் பண்றோம்னா 201 சம்திங் அச்சீவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதுதான் இதுல சொல்லியிருக்கு. ரெனியூவபிள் எனர்ஜிக்காக என்னென்ன ஸ்கீம்லாம் நம்ம இந்தியால சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்துருவோம். இது நமக்கு ரொம்ப முக்கியம். இந்தியா ஹேஸ் செவரல் ரெனியூவபிள் எனர்ஜி ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
பிஎம் குசும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கு, இது ஒண்ணு. அதுக்கப்புறம் சோலார் பவர்டு அக்ரிகல்ச்சரல் ரூஃப்டாப், இது 2. இது அப்புறம் ரூஃப்டாப் வீட்டுக்கு மேல, அதாவது இந்த சோலார் பவர்டு அக்ரிகல்ச்சர்னா இது எப்படின்னா அந்த பேனலை வச்சு, சோலார் பேனல் வச்சு அது மூலயமா கரண்ட் எடுத்து, அது மூலயமா போர்வெல்லுக்கு தான் கரண்ட் வேணும் இல்லைங்களா, அந்த போருக்கு பதிலாக இந்த கரண்ட்டுக்கு பதிலாக இந்த சோலார் மூலயமா கரண்ட் எடுத்து தண்ணி பாய்ச்சர் தான் அது. அதுக்கப்புறம் ரூஃப்டாப் சோலார் ப்ரோக்ராம் ஃபேஸ் 2 அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் என்னன்னா வீட்டு மாடியில நம்ம அந்த ஆஸ்பரா ஷீட் போட்டு வீடு அந்த இது பண்ணாம இருப்போம் இல்லைங்களா, என்னது ஹீட் உள்ள இறங்காம இருக்கிறதுக்கு பதிலா இந்த சோலார் பேனல்ல போட்டோம்னா கரண்ட்டும் கிடைச்ச மாதிரி இருக்கும், அட் த சேம் டைம் நிழலும் கிடைச்ச மாதிரி இருக்கும், வீட்டுக்கு ஹீட்டு வராத மாதிரி இருக்கும். அந்த இதுதான் ரூஃப்டாப் சோலார் ப்ரோக்ராம். இது என்னன்னா மானியத்துல நம்ம கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிரிட் வைக்க போறோம், 2 கிரிட் வைக்க போறோம் அப்படின்னா நமக்கு 30,000 வரைக்கும், இப்போ 1 லட்ச ரூபா செலவாக போகுதுன்னா நம்ம 30,000 வரைக்கும் நமக்கு மானியம் கிடைக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த ரெசிடென்ஷியல் சோலார், அதுக்கப்புறம் இந்த கிரீன் எனர்ஜி காரிடார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் கிரீன் எனர்ஜி காரிடார்ஸ் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பரந்த பரப்பளவை எடுத்து சூரியன் என்ன டைம் படுற மாதிரி அதை எடுத்து அந்த சஸ்டைனபிள் எனர்ஜிக்காக இதை ப்ராக்டிஸ் பண்றாங்க. அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூவல் அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி, இதுக்காக தனி மினிஸ்ட்ரியே இருக்கு. அவர் யார் அப்படின்னா பிரகலாத் வெங்கடேஷ் ஜோஷிங்கிறவரு இந்த நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜியோட மினிஸ்டர். இது வரைக்கும் நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைச்சிருக்குன்னு பாருங்க. ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி என்னன்னா ஹைட்ரோ மூலியமா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைட்ரோ மூலியமா, ஹைட்ரோனா என்ன வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அதுல 46.92 ஜிகாவாட். இதோட பர்சன்டேஜ் என்னன்னா 23.3%. ஓகேங்களா, 46.92 ஜிகாவாட். அப்புறம் விண்டு பவர் மூலியமா நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா 23.5% தான் இதுல கொடுத்துருக்கு, 47.36 ஜிகாவாட். அப்புறம் ஸ்மால் ஹைட்ரோ பவர், இது 2.5% தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் பயோ பவர், இந்த பயோ கேஸு, பேகேஸ், அந்த இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, மீத்தேன், அதெல்லாம் அது மூலயமா நமக்கு 5.6% கிடைக்குது. அதுக்கப்புறம் சோலார் பவர் மூலயமா எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 45.1%. இது ரினியூபிள் எனர்ஜிலேயே கிட்டத்தட்ட ஒரு 50%, 45%, 100க்கு 45% நமக்கு சோலார் பவர்லயே நமக்கு தேவையான, அதாவது எத்தனை ஜிகாவாட்னா 90.76 ஜிகாவாட். ஓகேங்களா, இதை கொடுத்துருப்பாங்க. ராஜஸ்தான்ல ஏன்னா ரினியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி மூலமா எவ்வளவு ஜிகாவாட் ரன் பண்றாங்க அப்படின்னா 29.98. 2வது குஜராத் 29.52. 3வது தமிழ்நாடு. இந்த ரினியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியில நம்ம தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு. எவ்வளவுனா 23.70 ஜிகாவாட். அப்புறம் 4 கர்நாடகா 22.34. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட், நம்ம இந்திய கவர்மெண்ட் இந்த ரினியூபிள் எனர்ஜிக்காக எவ்வளவு ஸ்கீம்ஸ் போட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன், இது 1. அதுக்கப்புறம் பிஎம் குசும், அதுக்கப்புறம் பிஎம் சூர்யா கர் மஃப்ட் பில்ஜி யோஜனா, அதுக்கப்புறம் ஸ்கீம், அதாவது நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் ஹை எஃபிஷியன்சி சோலார் பிவி மாடல்ஸ், போட்டோ வாலட்டிக் மாடல்ஸ், அதுக்கப்புறம் கிரீன் எனர்ஜி காரிடார்ஸ். மொத்தம் 5 ஸ்கீம்ஸ் இந்தியா கவர்மெண்ட் இந்த ரெனியூபிள் எனர்ஜிக்காக லான்ச் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா. எவ்வளோ அப்படின்னா இதுக்கு செவரல் சப்சிடிஸும் தராங்க சோலார் பேனல்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இந்த பிஎம் சூர்யா கர், அப்புறம் மஃப்த் பில்ஜி யோஜனா, பிஎம் குசும் யோஜனா, ஃபேஸ் 2 கிரிட் கனெக்டட் ரூஃப்டாப் சோலார் ப்ரோக்ராம், இது எல்லாம் இந்தியாவில் வர்ற சப்சிடி பெறுகிற இந்த ஸ்கீம்ஸ். ஓகேங்களா. இதுதான் நமக்கு ரெனியூபிள் எனர்ஜி. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேன். நீங்க எனக்கு லைக்ஸ் பண்ணாதான் எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் இன்னும் என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் தரணுங்கிற மாதிரி நான் அதை பார்த்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என் வீடியோவை லைக்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. அடுத்த நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.